Hi, good evening. Hi, good evening. So, first tell me whether my voice is audible and the screen is visible. So, first tell me whether my voice is audible and screen visible. Quick. First tell me whether my voice is audible and screen visible. Okay, fine. See, listen. Already, Abla sir has started. Tally course already started. It's already going. You have studied lots of things. Correct? So I'm going to give you I'm going to give you a coaching. I'm going to train you people in the GST part alone. Okay. So already ஒரு ஸ்டாக் எப்படி கிரியேட் பண்ணணும் இது எல்லாமே ஆல்ரெடி நீ படிச்சிருப்ப ஓகே சோ நான் உனக்கு டீச் பண்ண போறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நான் உனக்கு டீச் பண்ண போறது என்னன்னா ஜிஎஸ்டி பார்ட்டை மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம்னு கேட்டா நான் பயங்கரமா டீச் பண்ண போறோம் ஓகே சோ ஒரு 1 or 2 days நம்ம ஜிஎஸ்டி ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் பேரோல் அது மாதிரி சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் திங்ஸ் ஒரு அட்வான்ஸ் லெவல்ல பார்த்தோம் டேலியில அப்படின்னா தெர் இஸ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் டு பி டிஸ்கஸ்ட் ஓகே சோ அதெல்லாம் நான் இப்ப டீச் பண்ண போறேன் அதுக்கு நான் கொஞ்சம் ஜிஎஸ்டினா என்னது ஹவு டு ஜிஎஸ்டி எப்படி நம்ம அவைல் பண்ண போறோம் ஆல் தீஸ் திங்ஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் டீச் பண்ண போறேன் ஓகே சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா பெர்ஃபெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ஆன்சர் மட்டும் இந்த சாட் பாக்ஸ்ல போட்டுட்டே வர போறீங்க ஷல் வி ஆல் ஸ்டார்ட் இஸ் எவ்ரிதிங் ஃபைன் நீ பெர்ஃபெக்டா லிசன் பண்ணிட்டு வரீங்க கரெக்டா ஸ்டார்ட் பண்ணலாமா பெர்ஃபெக்டா லிசன் பண்ணிட்டே வரீங்க கரெக்டா shall we start yes ஃபுல் வைப்ரண்டோட நல்ல எமோஜிஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா நீங்க ஆன்சர் பண்ணும் ஓகே ஜஸ்ட் லைக் சும்மா அப்படியே பேனு அப்படிலாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்க கூடாது ஓகே வைப்ரண்டா ஆன்சர் பண்ணும் ஓகேவா டெக்ஸ்ட் பண்ணும்போது எமோஜிஸ் எல்லாம் போட்டு அனுப்புறீங்களா அது மாதிரி நீங்களும் இங்கேயும் போட்டு அனுப்பணும்னு சொல்றேன் சூப்பரா எனர்ஜெட்டிக்கா ஆன்லைன் இருந்தா கூட அது தெரியாம அந்த அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டா ரெஸ்பாண்ட் பண்ணணும் ஓகேவா Super up. Listen, see, when I'm talking about GST, okay, GST pati பேசும்போது, okay, when I'm talking about GST, okay, just 1 minute, நான் கொஞ்சம் நீட்டா எழுதிக்கிறேன். Yes, listen carefully. Okay, listen. When I'm talking about GST, okay, GST அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜிஎஸ்டி இஸ் நத்திங் பட் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே ஜிஎஸ்டி ஆக்சுவலா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஓகே ஜிஎஸ்டினா என்னது ஆக்சுவலா கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் ஓகே அதாவது எப்பவுமே நம்ம ஒரு ப்ராடக்ட போய் வாங்கும் போது சரி டாக்ஸ்ல தெர் இஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஓகே டைரக்ட் டாக்ஸ் இருக்கு அதே மாதிரி இன்டைரக்ட் டாக்ஸேஷன் இருக்கு இப்ப நான் ஃபுல்லா டீச் பண்ண போறது என்னன்னு கேட்டா ஒன்லி அபவுட் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி இஸ் நத்திங் பட் இட் இஸ் அ indirect tax ன்னு சொல்லுவாங்க okay GST is what tax extra GST is a indirect tax it is not a direct tax it is a indirect tax okay அப்ப ஜெனரலா கவர்மெண்ட் டாக்ஸ் ஒன்னு இம்போஸ் பண்றாங்க அப்படின்னா அது 2 வகையான டாக்ஸ் இருக்கு ஒன்னு வந்து டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து இன்டைரக்ட் டாக்ஸ் சொல்லுவாங்க ஓகே வாட் இஸ் திஸ் டைரக்ட் டாக்ஸ் எனி டாக்ஸ் நம்ம டைரக்டா பே பண்றோம் ஓகே அதாவது த கஸ்டமர் ஓகே அதாவது கஸ்டமர் சொல்ல மாட்டோம் அசஸின்னு சொல்லுவோம் ஓகே அப்ப the assessee directly if he is going to pay the tax to the government அப்படின்னா okay directly he is going to pay the tax to the government the direct tax indirect tax அப்படின்னா
customer will not directly pay the tax to the government. Customer will pay the tax to the shop. இந்த கடையில போய் நான் ப்ராடக்ட் வாங்குறோம், அந்த ஷாப்ல அவங்க டாக்ஸ பே பண்ணிட்டு அந்த ஷாப்ல இருக்கவங்க தான் கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணுவாங்க. அதனால இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? அப்ப டைரக்ட்லி the customer is not going to pay the tax to the government. The customer will pay the tax to the shopkeeper. The shopkeeper will pay the tax to the government. இதுக்கு பேர் தான் டைரக்ட் டாக்ஸ்னு சொல்லுவோம். சாரி, இன்டைரக்ட் டாக்ஸஸ் ஜிஎஸ்டி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, அகைன் ரிப்பீட். டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னா யாரு டாக்ஸ் பே பண்ணணுமோ அவங்க டைரக்டா கவர்மெண்ட் கிட்ட பே பண்றாங்கன்னா அது டைரக்ட் டாக்ஸ். எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா இன்கம் டாக்ஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் டைரக்ட் டாக்ஸ். வாட் இஸ் இன்கம் டாக்ஸ்? இப்ப நான் ஒருத்தன் இன்கம் வாங்குறேன் அப்படின்னா அப்ப நான் வாங்க போற இன்கம்க்கு நான் டாக்ஸ் பே பண்றேன் அப்படின்னா தட் இஸ் கால்டு டைரக்ட் டாக்ஸ். புரியுதா? நான் வாங்குற இன்கம்க்கு நான் ஒரு 1 lakh இன்கம் வாங்குறேன் அப்படின்னா, ஓகே, நான் 1 lakh இன்கம் வாங்குறேன்னா நானே டைரக்டா என்ன பண்ண போறேன்னு கேட்டா நான் வாங்கின இன்கம்க்கு நான் டாக்ஸ் பே பண்ண போறேன். அப்ப இது டைரக்ட் டாக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் there is a person called Mr. A னு வச்சுக்கோ. ஓகே, there is a person called Mr. A. இந்த A என்ன பண்றாரு? he is earning income of 1 lakh rupees. நல்லா புரிஞ்சுக்கோ, he is earning income of 1 lakh rupees. Okay, there is a person called Mr. A. This Mr. A is earning income of 1 lakh rupees. இப்போ எல்லாருமே என்ன பே பண்ணணும்னு கேட்டா இன்கம் டாக்ஸ் பே பண்ணணும். ஓகே, என்ன பே பண்ணா இன்கம் டாக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கோ, whenever if some person is getting income, that person has to pay income tax. அப்ப say for example இந்த மிஸ்டர் ஏ ஒரு 1 lakh இன்கம் வாங்குறாரு, ஒரு 10% டாக்ஸ் வச்சுக்கோயேன். அப்ப டாக்ஸ் எவ்வளோன்னு கேட்டா 10%. எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கோயேன். அப்ப எவ்வளவு பே பண்ணணும்? 1 lakhல 10% கால்குலேட் பண்ணா 10,000 rupees டாக்ஸ் மிஸ்டர் ஏ என்ன பண்ணுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா he will be paying it to the government. எவ்வளவு பே பண்ணுவாரு? 10,000 rupees பே பண்ணுவாரு. ஓகே, எவ்வளவு பே பண்ணுவாரு? ஆக்சுவலா 10,000 rupees பே பண்ணுவாரு. அப்போ this tax has to be paid by whom? This tax has to be paid by Mr. A. Who is paying it? Mr. A is paying directly to the government. இந்த இன்கம் டாக்ஸ நம்ம டைரக்ட் டாக்ஸ்னு சொல்லுவோம். ஏன்னா டைரக்டா நீ என்ன பண்ற? கவர்மெண்ட்டுக்கு பே பண்ற. அப்படி எனி டாக்ஸ் இஸ் பெய்ட் டைரக்ட்லி டு தி டாக்ஸ் இஸ் கால்ட் as டைரக்ட் டாக்ஸ். சொல்றது புரிஞ்சுச்சா? ஹேவ் யூ ஆல் கிளியரா இருக்கீங்களா? எனக்கு கிளியரா இருக்கீங்களான்னு மட்டும் சாட் பாக்ஸ்ல போட்டுட்டே வாங்கலாம். சூப்பரா. ஓகே, எனி டாக்ஸ் இப்ப பே பண்ண வேண்டியது யாரு? ஏ தான் பே பண்ணணும். அப்ப ஏ டைரக்டாவே கவர்மெண்ட் கிட்ட பே பண்றாரு அப்படின்னா that tax is called the direct tax. That tax is called as direct tax. அப்ப direct tax ஓட பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டா இன்கம் டாக்ஸ் the best example of direct tax. புரியுதா? பக்கா கிளியரா இருக்கீங்களா? have you understood? ஒரு சும்மா ஒரு அளவுக்கு புரிஞ்சுச்சா கூட போதும். நான் இதை டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல, டைரக்ட் டாக்ஸ் டிஸ்கஸ் பண்ண போறது இல்ல, நான் இன்டைரக்ட் டாக்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, சோ இது ஓரளவுக்கு புரிஞ்சா போதும், ஒரு 10% புரிஞ்சா கூட சூப்பர். ஓகே, கிளியரா இருக்கீங்களா? இதுவே இப்ப மிஸ்டர் ஏ இருக்காரு. ஓகே, மிஸ்டர் ஏ என்ன பண்றாரு? வசந்தன் கோக்கு போயிட்டு, வசந்தன் கோன்னு ஒரு ஷாப் இருக்கு. ஓகே, அந்த வசந்தன் கோ ஷாப்புக்கு போயிட்டு he is purchasing AC, air conditioner purchase பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கோ. வசந்தன் கோன்னு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனில மிஸ்டர் ஏ என்ன பண்றாருன்னா போய் ஏசி வாங்குறாரு. ஓகே, அப்ப ஏசி வாங்குறாரு அப்படின்னா ஏசியோட விலை ஒரு 20,000 rupees வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, 20,000 சார் அப்படி கேட்காத, எக்ஸாம்பிளுக்கு 20,000 ஏசியோட விலைன்னு வச்சுக்கோ. ஓகே, நான் திருப்பி சொல்றேன். there is a person called Mr. A. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா வசந்தன் கோல போய் ஏசி வாங்குறாரு 20,000 rupees. ஓகேவா? அப்போ இந்த வசந்தன் கோல போய் ஏசி வாங்கும் போது நம்மளுக்கு ஒரு டாக்ஸ் போடுவாங்க, அதான் goods and service tax. whenever you are buying any goods or whenever you are getting some services, நல்லா புரிஞ்சுக்கோ, whenever you are buying some goods or whenever you are receiving some services, நீ ஒரு டாக்ஸ் பே பண்ணணும். அந்த டாக்ஸ் பேரு ஜிஎஸ்டி சொல்லுவாங்க. ஓகே, அந்த டாக்ஸ் பேரு ஜிஎஸ்டி. ஏதாவது ப்ராடக்ட் வாங்க போறனாலும் சரி, இல்ல ஏதாவது சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போற, நீ ஹாஸ்பிட்டல் போற, டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, அப்ப அது சர்வீசஸ். நீ அகாடமி வர, கிளாஸ் அட்டென்ட் பண்ற, அங்க நீ ஃபீஸ் பே பண்ற, அது சர்வீசஸ்.
அப்படி கூட்ஸ் வாங்கினாலோ எதா ப்ராடக்ட் வாங்கினாலோ இல்ல நீ எதா ஒரு சர்வீஸ் அவைல் பண்ணாலோ ஓகே நீ எதா ப்ராடக்ட் வாங்கினாலோ ஆர் நீ எதா சர்வீஸ் அவைல் பண்ணாலோ நீ பே பண்ண போற டாக்ஸ் ஜிஎஸ்டி. அப்ப யாரு சார் இந்த ஜிஎஸ்டிய பே பண்ணணும்? யாரு ஏசி வாங்க போறா? மிஸ்டர் ஏ தானடா ஏசி வாங்க போறான். அப்ப மிஸ்டர் ஏ தான் என்ன பண்ணணும்னு கேட்டா ஏசிக்கான ஜிஎஸ்டிய பே பண்ணணும். ஓகே ஏசிக்கான ஜிஎஸ்டிய பே பண்ணணும். யார் பே பண்ணணும்? மிஸ்டர் ஏ தான் ஏசிக்கான ஜிஎஸ்டிய பே பண்ணணும். சே ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி 10% வச்சுக்கோயேன். அப்போ ஏசியோட காஸ்ட் எவ்வளவு இருப்ப சார்? 20,000. அப்ப 20,000ல 10% கால்குலேட் பண்ணா 2,000 rupees ஜிஎஸ்டி பே பண்ணணும். யாரு பே பண்ணணும்? மிஸ்டர் ஏ ஹாஸ் டு பே டு த கவர்மெண்ட். ஆனா டைரக்டா மிஸ்டர் ஏ போய் கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணுவாரா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி டைரக்டா போய் கவர்மெண்ட் கிட்ட பே பண்ண மாட்டாரு. ஓகே இந்த ஏசி யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க? வசந்த் அண்ட் கோ கிட்ட தானே வாங்குறாரு. அப்ப மிஸ்டர் ஏ என்ன பண்ணுவாரு? இந்த ஜிஎஸ்டி ஆஃப் 2,000 rupees-ஓட ஏசியோட விலை 20,000 rupees சேர்த்து 22,000 வசந்த் அண்ட் கோக்கு பே பண்ணிடுவாரு. How 22,000? 20,000 is for the AC and 2,000 is your GST. இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வசந்த் அண்ட் கோக்கு பே பண்ணிடுவாங்க. அப்ப வசந்த் அண்ட் கோ will receive a amount of 22,000 rupees from the customer. Now what Vasant and Co will do? Vasant and Co will retain 20,000 which is the cost of the AC and balance 2,000 which they have collected as GST. They will be paying it to the government. Okay. அப்ப இந்த எக்ஸாம்பிள்ல டாக்ஸ பே பண்ண போறது யாருன்னு கேட்டா மிஸ்டர் ஏ தான் டாக்ஸ பே பண்ண போறாரு. ஆனா மிஸ்டர் ஏ டைரக்டா டாக்ஸ கவர்மெண்ட் கிட்ட பே பண்ண போறது இல்ல. ஓகேவா? வசந்த் அண்ட் கோ மூலியமா அந்த டாக்ஸ் அவரு கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண போறாரு. அப்ப டைரக்டா பே பண்ணாம இன்டைரக்டா பே பண்ணதுனால இத நம்ம இன்டைரக்ட் டாக்ஸேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டைரக்ட் டாக்ஸேஷன் என்ன பார்த்தோம்? ஓகே மிஸ்டர் ஏ will directly pay the amount to the government. பட் இன்டைரக்ட் டாக்ஸ் அப்படி கிடையாது. இன்டைரக்ட் டாக்ஸ்ல the person who's going to pay the tax will not directly pay the tax to the government. The person who pay the tax will pay through the person to whom he is buying that product. அதனால ஜிஎஸ்டிய நம்ம என்ன டாக்ஸ் சொல்லுவோம் கேட்டா இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சொல்லுவோம். கிளியரா இருக்கீங்களா? Have you all understood? அப்ப டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, அந்த ஸ்பிட் அப் உனக்கு புரிஞ்சுச்சா? டைரக்ட் டாக்ஸ்னா என்ன, இன்டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த ஸ்பிட் அப் புரிஞ்சுச்சா? பர்ஃபெக்டா புரிஞ்சுச்சா? அப்ப நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கவாடா? நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கவா? சரி, இதே எக்ஸாம்பிள்ல கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் வந்து 2,000 rupees பே பண்ண போறது யாருன்னு கேட்டா வசந்த் அண்ட் கோ தான் பே பண்ண போகுது. கரெக்டா இல்லையாடா? வசந்த் அண்ட் கோ தான் பே பண்ண போகுது. இப்ப என்னோட கொஸ்டின் என்னன்னா வசந்த் அண்ட் கோ அவங்களோட சொந்த காசை அவன் பைசாவை எடுத்து டாக்ஸ் பே பண்ண போறானான்னு கேக்குறான். நீ கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா எனக்கு இதுக்கு நீ பெர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணும். அப்ப வசந்த் அண்ட் கோ அவன் டைரக்டா அந்த 2,000 அவனோட பைசாவை எடுத்து பே பண்ண போறானா? அவனோட பைசா எடுத்து பே பண்ண போறானா? ஆன்சர் பண்ண பார்க்கலாம். எஸ்னா எஸ் சார் சொல்லு, நோனா நோ சார் சொல்லு. ஆன்சர் பண்ண போக்கலாம். Is the company going to pay their own cash to the government? No. Beautiful answer. Beautiful. அவங்களோட பைசா எடுத்து பே பண்ண போறது இல்ல. அப்ப இந்த இடத்துல அந்த கம்பெனி என்னவா ஆக்ட் பண்ண போகுது?
it is going to act as an intermediary. Appo what Vasant & Co is going to do na, it is going to get the money from Mr. A, okay, get the money from Mr. A, and it is going to pay it to the government. Appo இந்த இடத்துல the company is only going to act as a intermediary. Clear இருக்கீங்களா? Clear இருக்கீங்களா? Very good. Super, super. Clear இருக்கீங்களா எல்லாருமே? Perfect புரிஞ்சுச்சா? Yes. இந்த கான்செப்ட்ஸ்லாம் டேலியில போகும்போது நான் சொல்ல மாட்டேன். நான் டேலியில போகும்போது கடகட இதை ஆட் பண்ணும், இதை ரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லிடுவேன். அப்ப கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் உனக்கு ஜிஎஸ்டிக்கு பேசிக்கா இருக்கணும். அதை நான் ஸ்ட்ராங் பண்ணிட்டு உடனே நான் டேலியில எப்படி இந்த ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க போறேன். சரியா? ஃபைன் ஃபைன். ஓகே ஃபைன். பியூட்டிஃபுல். Okay. Now, the name of our company, நம்ம டேலில ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணுவோம்ல, நம்ம கம்பெனி நேம் ஏபிசி லிமிடெட் அப்படின்னு வச்சுக்கோ. நம்ம கம்பெனி பேர் என்ன ஆக்சுவலா? ஏபிசி லிமிடெட். ஓகே, நம்ம கம்பெனி பேர் என்ன ஆக்சுவலா? ஏபிசி லிமிடெட். ஓகே, நம்ம கம்பெனி நேம் என்ன கேட்டா ஏபிசி லிமிடெட். அப்போ நம்ம கம்பெனில தான் கூட்ஸ சேல் பண்றோம். ஓகே, என்ன சேல் பண்றோம்? கூட்ஸ சேல் பண்றோம். அப்போ there are lots of customers, okay, lots of customers who will be purchasing the product from us. அப்ப நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல நிறைய கஸ்டமர்ஸ் நம்மகிட்ட ப்ராடக்ட் வாங்கிட்டு போவாங்க. அப்ப சேல்ஸ் நடக்கும். கரெக்டா இல்லையா? ஓகே, டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு சார் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்தா 10 lakh rupees நான் பண்ணிருக்கேன். ஓகே, டோட்டல் சேல்ஸ் எவ்வளவு பண்ணிருக்கேன்? 10 lakh rupees பண்ணிருக்கேன். ஜிஎஸ்டி எவ்வளவு பர்சன்டேஜ்? ஜிஎஸ்டி எவ்வளவு பர்சன்டேஜ் கேட்டா 10%. அப்ப 10 lakhல 10% கால்குலேட் பண்ணா எனக்கு 1 lakh rupees வந்துச்சு. அப்ப டோட்டலா கஸ்டமர்ஸ் கிட்ட நான் எவ்வளவு ரூபாய் வாங்கியிருக்கேன்னு கேட்டா 11 lakhs வாங்கியிருக்கேன். ஏன்னா 10 lakh என் ப்ராடக்ட்டுக்கும் 1 lakh ஜிஎஸ்டிக்கும் நான் வாங்கியிருக்கேன். சொல்றது புரிஞ்சுச்சா? கிளியரா இருக்கீங்களா? இப்ப வரைக்கும் ஸ்டோரியில இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் கிளியரா இருக்கீங்களா? ஓகே, நம்ம கம்பெனில சேல்ஸ் பண்ணிருக்கோம். எவ்வளவு ரூபாய் சேல்ஸ் பண்ணிருக்கோம்? 10 lakh rupees சேல்ஸ் பண்ணிருக்கோம். அப்ப 10% ஜிஎஸ்டி, அப்போ 1 lakh ஜிஎஸ்டி பே பண்ணிருப்பாங்க கஸ்டமர்ஸ் தான் நம்ம கிட்ட. அப்ப நம்ம மொத்தமா ரிசீவ் பண்ண அமௌண்ட் எவ்வளவுன்னு கேட்டா 11 lakh rupees நம்ம எவ்வளவு அமௌண்ட் வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் கஸ்டமர்ஸ் கிட்ட. டில் திஸ் கிளியரா இருக்கீங்களா? டில் திஸ் கிளியரா இருக்கீங்களா? இப்போ நம்ம கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ பைசா பே பண்ணணும்? கரெக்டா சொல்ல பார்க்கலாம். நம்ம கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ பைசா பே பண்ணணும்? நம்ம கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ பைசா பே பண்ணணும்? நம்ம கவர்மெண்ட் கிட்ட எவ்வளோ பைசா பே பண்ணணும்? வெரி குட். நம்ம எவ்வளவு பைசா பே பண்ணணும்டா? we need to pay 1 lakh rupees to the government. கரெக்டா? Correct. We need to pay 1 lakh rupees to the government. Beautiful. ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கு. இந்த இடத்துல நம்மளுக்கு டாக்ஸ் அத்தாரிட்டிஸ் ஒரு பெனிஃபிட் கொடுக்கறாங்க. ஓகே, என்ன சார் பெனிஃபிட்? சி, ஏபிசி லிமிடெட் சேல்ஸ் பண்ணிருக்கு. எவ்வளவு ரூபாய் சேல்ஸ் பண்ணிருக்கு? 10 lakh சேல்ஸ் பண்ணிருக்கு. அது எவ்வளவு ஜிஎஸ்டி? 10% ஜிஎஸ்டி. அப்போ 1 lakh ஜிஎஸ்டி. அப்போ மொத்தம் 11 lakh கம்பெனி ரிசீவ் பண்ணிருக்கு. 1 lakh கவர்மெண்ட்க்கு பே பண்ணும். கரெக்ட். அப்ப ஏபிசி லிமிடெட் சேல் பண்ண மாதிரி ஏபிசி லிமிடெட் யாரோ ஒரு கிரெடிட்டார் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க.
கரெக்டா இல்லையா? யாரோ ஒரு கிரெடிட்டார் கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க, சேல் பண்ணி 11 லேக் ரிசீவ் பண்ணிருக்காங்க, 1 லேக் எஸ் டாக்ஸ் பே பண்ணும். கரெக்ட். அதே மாதிரி அந்த கம்பெனி சேல் மட்டும் பண்ண மாட்டாங்க, பர்ச்சேஸும் பண்ணுவாங்கல்ல. கரெக்டா இல்லையாடா? அந்த கம்பெனி சேல் மட்டும் பண்ண மாட்டாங்க, என்ன பண்ணுவாங்க? பர்ச்சேசஸும் பண்ணுவாங்க. கரெக்டா? அந்த கம்பெனி பர்ச்சேசஸும் பண்ணுவாங்க. கரெக்டா? கரெக்டாடா? இந்த கம்பெனி என்ன பண்ணுவாங்க? பர்ச்சேஸும் பண்ணுவாங்க. இப்ப எவ்வளவு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கானோ 50,000 ருபீஸ்க்கு பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோயேன். ஓகே, 50,000 rupees பர்ச்சேஸ் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோயேன். அப்போ what ABC Limited will do? ABC Limited, when it is purchasing it from a creditor, when it is purchasing from a creditor, say for example 50,000 worth of goods னு வச்சுக்கோ. ஓகே, எவ்வளவு worth of goods? 50,000. அப்ப 50,000 worth of goods வாங்குது. அப்ப 50,000 into 10% tax போட்டா 5,000 tax. கரெக்டா? அப்ப மொத்தம் எவ்வளவு அமௌண்ட்? 55,000 அந்த கிரெடிட்டார் கேட்பானா? அப்ப ஏபிசி லிமிடெட் will be paid 55,000 to the creditor, indicating 50,000 is the value of the goods which you have got, and 5,000 is the value of GST which you are going to pay to the creditor. Correct idea? Correct idea? Correct idea? அப்ப இந்த பர்ச்சேசஸ் பண்ணி ஓகே, இந்த பர்ச்சேசஸ் பண்ணி ஏபிசி லிமிடெட் என்ன பண்ணுது? 5,000 டாக்ஸ், 5,000 ஜிஎஸ்டிய ஆல்ரெடி கிரெடிட்டார் மூலியமா அது கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். புரியுதா? அப்ப டோட்டலா நம்ம ரிசீவ் பண்ண 1 lakh rupeesல already 5,000 I have paid it to the government through my creditors. அப்ப நான் 1 lakh பே பண்ண வேண்டாம். அந்த 5,000 போக பேலன்ஸ் இருக்க 95,000 தான் நான் கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணுவேன். Have you understood? இந்த கான்செப்ட் பெர்ஃபெக்டா புரிஞ்சுச்சுன்னா அவ்வளவுதான்டா. அழகா சம் எடுத்து போட ஆரம்பிக்கலாம். அழகா நம்ம வந்து டாலி எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் சொல்றது புரிஞ்சுச்சா? ஏபிசி லிமிடெட் collected 1 lakh rupees GST from the customers. அப்போ ABC Limited has to pay 1 lakh rupees GST to the government. It is right. But there is one more point that ABC Limited has purchased goods from the creditors and already paid up 20,000 tax, to the creditors, which the creditors will pay to the government. அப்போ ஏபிசி லிமிடெட் ஆல்ரெடி 20,000 ரூபாய் பே பண்ணிட்டாங்க. அப்ப அவங்க லைபிலிட்டி 1 lakh கிடையாது. 1 lakhல ஆல்ரெடி கிரெடிட்டார்ஸ் மூலமா பே பண்ண 20,000 மைனஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க 80,000 தான் ஏபிசி லிமிடெட் will be paying it to the government. Understood? Clear? Again, I will tell you. In this example, the company is going to act only as an intermediary to the customers and the government. Okay, the company is going to act only as an intermediary to the customer and the government. If the customer purchased goods from ABC Limited, the customer will pay tax to the company. Say for example, tax is 1 lakh rupees. This 1 lakh rupees tax, the customer will pay it to the company. So it is the responsibility of the company to pay that 1 lakh rupees to the government. First, இதற்கு clear இருக்கீங்களா? If customer is paying any amount as tax GST to the company has to pay that amount to the government. அப்ப the liability falls on the company. Okay, நீ 1 lakh rupees கம்பெனிக்கு பே பண்ற ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்றா, கம்பெனி அதை கவர்மெண்ட் கொடுத்துடணும். ஏன்னா 1 lakh rupees வாங்கிடுச்சு. கரெக்டா இல்லையாடா? கரெக்டா? எஸ். ஆனா சார், இப்போ இந்த கம்பெனி யாரோ ஒரு பர்சன் கிட்ட, இன்னொரு கம்பெனி, இப்ப பிசி லிமிடெட் வச்சுக்கோயேன்,
இந்த மாதிரி இந்த கம்பெனி கிட்ட பர்ச்சேஸ் பண்றாங்க சார். எவ்வளவு ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணாங்க? 50,000 பர்ச்சேஸ் பண்ணும்போது இந்த பிசி லிமிடெட் ஓகே, இப்போ ஏதோ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட வாங்கலாம், நீ அவன் உனக்கு டாக்ஸ் பே பண்றானா, அப்ப நீ யார்கிட்டே வாங்கும் போது அவனுக்கு நீ டாக்ஸ் பே பண்ணணும் தானே. இஃப் யுவர் கஸ்டமர் இஸ் பேயிங் டாக்ஸ் டு யூ, யூ ஹாவ் டு பே டாக்ஸ் டு த பர்சன் டு ஹூம் யூ ஆர் பர்ச்சேசிங். கஸ்டமர் உன்கிட்ட வாங்குறான், அதனால உன்கிட்ட டாக்ஸ் பே பண்றான். அப்ப நீ யார்கிட்டே வாங்கும் போது நீ அவனுக்கு டாக்ஸ் பே பண்ணுவல. அதுதான் சொல்றேன், நான் 50,000 ரூபாய்க்கு பொருள் வாங்குறேன், 5,000 ரூபாய் ஜிஎஸ்டி சேர்த்து நான் 55,000 ரூபாய் பே பண்ணுவேன் அந்த கம்பெனிக்கு. கரெக்டா இல்லையாடா? ஆனா ஆனா நான் 1 lakh கவர்மெண்ட் பே பண்ணது என் லயபிலிட்டி நான் சொல்றேன். நான் தான் ஆல்ரெடி 5,000 ரூபாய் பிசி லிமிடெட் பே பண்ணிட்டல. அப்ப பிசி லிமிடெட் இந்த 5,000 ரூபாய் தூக்கி கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணிடுவாங்க. கரெக்டா இல்லையா? அப்ப என்னோட நெட் லயபிலிட்டி 1 lakh தான். நான் ஆல்ரெடி 5,000 பிசி லிமிடெட் மூலமா பே பண்ணிட்டல. அதனால நான் 1 lakh பே பண்ண மாட்டேன். கலெக்ட் பண்ண 1 lakhல ஆல்ரெடி 5,000 பிசி லிமிடெட் மூலமா நான் பே பண்ணிட்டேன். அப்ப பேலன்ஸ் இருக்க 95,000 தான் நான் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவேன்னு சொல்லுவேன். புரியுதா? அப்போ அப்போ whatever is your liability, அதுல input tax credit, ஓகே, input tax creditனா பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு ஜிஎஸ்டி நீங்க பே பண்ணிருக்கீங்களோ அதுதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க. அகைன் ரிப்பீட்டர், பர்ச்சேஸ் பண்ணும்போது எவ்வளவு ஜிஎஸ்டி நீங்க பே பண்ணிருக்கீங்களோ அதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட்னு சொல்லுவாங்க. அந்த இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டை இப்போ 1 lakh ரிசீவ் பண்ணியா, அதுல நீ பர்ச்சேஸ் பண்ணி ஆல்ரெடி 5,000 ரூபாய் கவர்மெண்ட் கிட்ட வேற யார் மூலியமா நீ கொடுத்துட்டியா, அப்ப பேலன்ஸ் எவ்வளவு நெட் லயபிலிட்டின்னு கேட்டா 95,000 தான் உன்னோட நெட் லயபிலிட்டி. இந்த 95,000 தான் நீ யார்கிட்ட பே பண்ணணும்னு கேட்டா கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணணும்னு சொல்றேன். புரியுதா? Yes, from that 1 lakh you are getting exemption of 5,000 because you have already paid that 5,000 to the government through BC Limited. BC Limited மூலமா உன் பைசாவை தான் நீ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிருக்க. அதனால அந்த 5,000 ரூபாய்க்கு நீ லயபிலிட்டிய நீ வந்து மைனஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. புரியுதா? Have you understood? யாருக்கா புரியுதா? திருப்பி சொல்ல, நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்றேன், எனக்கு பிரச்சனையே கிடையாது. Yes, since you have already paid 5,000 through BC Limited, end of day பாரு, BC Limited என்ன பண்ணிருப்பாங்க, 5,000 கவர்மெண்ட் கிட்ட கொடுத்திருப்பாங்க. கரெக்டா? நம்ம எவ்வளவு கலெக்ட் பண்ணோம்? 1 lakhல 95,000 நம்ம கவர்மெண்ட் கொடுத்துருவோம். அப்ப 95,000 கவர்மெண்ட் வாங்கிடும், இந்த 5,000 கவர்மெண்ட் வாங்கிடும். அப்ப end of the day government will get that 1 lakh rupees. புரிஞ்சுச்சா? Yes, it's a new concept which you are going to learn. பட் லைட்டா கொஞ்சம் லைட்டா படிக்க ஆரம்பிச்சுக்கோங்கன்னு சொல்றேன், லைட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்கன்னு சொல்றேன். அப்பதான் ஜிஎஸ்டி டாலியில போடும்போது டக்கு டக்குன்னு புரிய ஆரம்பிக்கும். புரியுதா? கிளியரா இருக்கீங்களா? Yes. அப்ப shall I ask you some example? பரவாயில்ல, பொறுமையா கத்துக்கலாம்டா, ஒன்னும் தப்பு கிடையாது. ஓகே, இப்ப நம்ம சீக்கிரமா கத்துக்கிட்டு ஒன்னும் பண்ண போறது கிடையாது. பொறுமையா நல்லா நிறுத்தி நிதானமா பெர்ஃபெக்ட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றேன். ஓகே, shall I ask you some question? ஓகே, சரி, இப்போ சொல்லு. எக்ஸ் லிமிட்டட் தான் நம்ம கம்பெனியோட நேம்டா. ஓகே, எக்ஸ் லிமிட்டட் தான் கம்பெனியோட நேம். நம்ம கிட்ட ஏபிசின்னு 3 கஸ்டமர் ப்ராடக்ட் வாங்குறாங்க. இவங்க எல்லாமே கஸ்டமர்ஸ். ஓகே, ஏபிசின்னு 3 பேருமே கஸ்டமர்ஸா வாங்குறாங்க. ஜிஎஸ்டி ரேட் வந்து 10% வச்சுக்கோ எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, த்ரூ அவுட் திஸ் ப்ராப்ளம் ஜிஎஸ்டி ரேட் இஸ் 10%. ஓகே, ஜிஎஸ்டி ரேட் இஸ் 10%. நல்லா புரிஞ்சுக்கோ. 3 கஸ்டமர் இருக்காங்க. ஒரு கஸ்டமர் 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறான். ஓகே, ஒரு கஸ்டமர் 10,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறான். ஓகே, அப்ப அவன் 10,000 பிளஸ் ஜிஎஸ்டி டாக்ஸ் பே பண்ணும். இன்னொருத்தர் 5,000 ரூபாய்க்கு ப்ராடக்ட் வாங்குறான். இன்னொருத்தர் 20,000க்கு ப்ராடக்ட் வாங்குறான். நல்லா புரிஞ்சுக்கோ. ஏபிசி 3 கஸ்டமர் இருக்காங்களா. ஏ வந்து 10,000க்கு ப்ராடக்ட் வாங்குறான், பி வந்து 5,000க்கு ப்ராடக்ட் வாங்குறான், சி வந்து 20,000க்கு ப்ராடக்ட் வாங்குறான். சரியா? ஏ வந்து 10,000, பி 5,000, சி 20,000. இப்ப நீ யோசிச்சு சொல்லு, எக்ஸ் லிமிடெட் எவ்வளவு டாக்ஸ கலெக்ட் பண்ணாங்க?
எவ்வளோ டாக்ஸ கலெக்ட் பண்ணிருப்பாங்க, எவ்வளோ டாக்ஸ கலெக்ட் பண்ணிருப்பாங்க. யோசிச்சு சொல்ல பார்க்கலாம். எவ்வளோ டாக்ஸ கலெக்ட் பண்ணிருப்பாங்க செக் பண்ணலாமா? ஏ கஸ்டமர் எவ்வளவு பைக் வாங்கியிருக்காரு, 10,000. சோ அதுல 10% டாக்ஸ் அவர் பே பண்ணும். அவர் எவ்வளவு பே பண்ணிருப்பாரு, 1000 பே பண்ணிருப்பாரு. பி வந்து 5,000 வாங்கியிருக்கான், அப்ப அதுல 10% அவர் பே பண்ணணும். அப்ப எவ்வளவு பே பண்ணிருப்பாரு, 500 பே பண்ணிருப்பாரு. சி 20,000 வாங்கியிருக்கான், அப்ப அதுல 10% பே பண்ணிருக்கணும், அப்ப 2,000. அப்ப மொத்தமா சேர்த்தா 3,500 என்ன பண்ணிருக்கணும். எக்ஸ் லிமிட்டட் should have been collected from the customers. ஃபர்ஸ்ட் இதுல எல்லாருமே கிளியரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இதுல எல்லாருமே கிளியரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் இதுல எல்லாருமே கிளியரா இருக்கீங்களா? ஆன்சர் பண்ண ஃபர்ஸ்ட் இதுல எல்லாமே கிளியரா இருக்கீங்களா? எஸ். அப்ப இந்த 3,500 பேர் என்னது, அவுட்புட் டாக்ஸ் லயபிலிட்டி. அவுட்புட் டாக்ஸ். இந்த 3,500 பேர் என்னது, அவுட்புட் டாக்ஸ். விற்கிறதுனால வரப்போற டாக்ஸ், அதான் அவுட்புட் டாக்ஸ். எவ்வளவு அவுட்புட் டாக்ஸ், 3,500. பியூட்டிஃபுல். இப்ப எக்ஸ்பிளமேட்டர் என்ன பண்றாங்க, ஓகே, எக்ஸ்பிளமேட்டர் என்ன பண்றாங்க, அவங்களோட கிரெடிட்டார்ஸ் கிட்ட போயிட்டு ஓகே ஒரு 12,000 worth of goods வாங்குறாங்க. 12,000 worth of goods வாங்குறாங்க. இப்ப இதுல ஏ போய் ஏல எக்ஸ்பிளமேட்டர் வாங்குறோம். ஓகே, இப்ப நான் சொன்ன ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல எக்ஸ்பிளமேட்டர் கம்பெனி ஏக்கு விற்கிறாங்க, சேல் பண்றாங்க. அதனால ஏ வந்து டாக்ஸ் வந்து கொடுக்குறான் கம்பெனிக்கு. பி கிட்ட சேல் பண்றாங்க, அதனால பி வந்து டாக்ஸ் கொடுக்குறான் கம்பெனிக்கு. சி கிட்ட சேல் பண்றாங்க, அதனால வந்து சி வந்து டாக்ஸ் பே பண்றான் கம்பெனிக்கு. அப்போ ஏ வந்து ஒரு 1,000 ருபீஸ் டாக்ஸ் பே பண்றான், பி வந்து 500 டாக்ஸ் பே பண்றான், சி வந்து ஒரு 2,000 டாக்ஸ் பே பண்றான். அப்போ மொத்தம் 3,500 ருபீஸ் டாக்ஸ் எக்ஸ்லிமிட்டட் ரிசீவ் பண்ணுது. இப்ப இது எக்ஸ்லிமிட்டட் என்ன பண்ணுது, கிரெடிட்டார்ஸ் கிட்ட போயிட்டு இது வாங்குது கம்பெனி. நம்ம கம்பெனி போயிட்டு இன்னொருத்தங்கிட்ட ப்ராடக்ட் வாங்குறாங்க. எவ்வளவு ரூபாய்க்கு வாங்குறாங்கன்னா 12,000 ருபீஸ்க்கு வாங்குறாங்க. ஓகே, நம்ம கம்பெனி இன்னொருத்த கிட்ட போயிட்டு 12,000 ருபீஸ்க்கு என்ன பண்றான், ப்ராடக்ட வாங்குறான். 12,000 ருபீஸ்க்கு என்ன வாங்குறான், ப்ராடக்ட வாங்குறான். அப்போ நம்ம கம்பெனி அந்த கிரெடிட்டார்ஸ்க்கு டாக்ஸ் பே பண்ணணுமா இல்ல ரிசீவ் பண்ணணுமான்னு சொல்லுங்க. அப்ப நம்ம கம்பெனி அந்த கிரெடிட்டார்ஸ்க்கு டாக்ஸ் பே பண்ணணுமா இல்ல ரிசீவ் பண்ணணுமான்னு சொல்லுங்க. இஃப் நம்ம கம்பெனி இப்ப இன்னொருத்த கிட்ட வாங்குறாங்க அப்படின்னா, அப்ப நம்ம டாக்ஸ் ஜிஎஸ்டிய பே பண்ணணுமா ரிசீவ் பண்ணணுமா? ஆன்சர் பண்ணு. பே பண்ணணும். கரெக்டா? பியூட்டிஃபுல், சூப்பர். என்ன பண்ணணும், நம்ம பே பண்ணணும். கரெக்டா? எவ்வளவு பே பண்ணணும், 12,000ல 10% கால்குலேட் பண்ணா 1,200 ருபீஸ் நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டா நம்ம பே பண்ணணும். யாருக்கு, கிரெடிட்டார்ஸ் கிட்ட. கரெக்டா இல்லையா? அப்போ ரிசீவ் பண்ணத, ஓகே, ரிசீவ் பண்ணத நீங்க அவுட்புட் டாக்ஸ் சொல்றீங்கன்னா, அப்ப நீங்க ஆல்ரெடி பே பண்ண டாக்ஸ் நீங்க இன்புட் டாக்ஸ்னு சொல்லுவீங்க. இந்த டாக்ஸ் ஆக்சுவலா இன்புட் டாக்ஸ் சொல்லுவீங்க. அப்ப எவ்வளவு இன்புட் டாக்ஸ், 1,200 rupees will be your input tax. 1,200 rupees will be your input tax. அப்போ end of the day X Limited has received 3,500 rupees tax. X Limited has paid 1,200 as tax. அப்போ 3,500 receive பண்ணதுல 1,200 ஆல்ரெடி பே பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 2,300 தான் எக்ஸ் லிமிட்டட் to pay it to the government. Clear-ஆ? Clear-ஆ? Have you all understood-ஆ? 3,500 ரிசீவ் பண்ணும், ஆனா ஆல்ரெடி 1,200 பே பண்ணிட்டோம்ல. கிரெடிட்டா கேட்பா, அந்த கிரெடிட்டர் எண்ட் ஆஃப் தி டே பே அவன் கவர்மெண்ட் பே தானே பண்ண போறான். கரெக்டா இல்லையா?
புரிஞ்சுச்சா? சரி, நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். நீங்க எவ்வளவு டாக்ஸ் கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணணும்னு சொல்றீங்களா? எஸ் சமீரா, கரெக்ட். 2300 is the next net tax liability. Not necessary same product or different product. நம்ம டாக்ஸ் பே பண்ணது மட்டும் எடுத்துக்காது. என்ன ப்ராடக்ட் வேணா வாங்கலாம், என்ன ப்ராடக்ட் வேணா விற்கலாம், அது பிரச்சனை கிடையாது. அப்ப நான் ஒரு கொஸ்டின் சொல்ல, நீங்க எனக்கு இந்த ஃபைனலா எவ்வளவு கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணணும்னு சொல்றீங்களா? ஃபைனலா எவ்வளவு கவர்மெண்ட் கிட்ட பே பண்ணணும்னு சொல்றீங்களா? நான் கேட்கவா? அப்ப நம்ம கம்பெனி பேரு ஏ லிமிடெட். ஓகே, நம்ம எவ்வளவு சேல்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏக்கு ஒரு 12,000 சேல்ஸ் பண்ணிருக்கோம், பிக்கு ஒரு 6,000 சேல்ஸ் பண்ணிருக்கோம், சிக்கு ஒரு 3,000 சேல்ஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சோ இது வந்து ஜிஎஸ்டி வந்து 10% நம்மளோட கால்குலேஷனுக்காக. நம்ம எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா, எக்ஸ் கிட்ட ஒரு 3,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம், ஒய் கிட்ட ஒரு 6,000 பர்ச்சேஸ் பண்ணிருக்கோம். Now you people calculate and tell me what is the net tax amount to be paid to the government. பார்த்து சொல்ல பார்க்கலாம், அதுக்கப்புறம் போட்டு காட்டுறேன். குயிக்கா, குயிக். Shall we all check the answer? எல்லாருக்கும் ஒரு ஆன்சர் வருது, பட் நான் சொல்றதா ஃபைனல் ஆன்சர். ஏய் லிசன் பண்ணு. ஃபர்ஸ்ட் சேல்ஸ் பண்ணா நம்ம என்ன பண்ணுவோம்? டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவோமா? அப்ப எவ்வளவு டாக்ஸ் கலெக்ட் பண்ணுவோம் செக் பண்ணலாமா? அப்ப 10%னா இங்க ஒரு 1,200, இங்க 10%னா ஒரு 600, இங்க 10%னா ஒரு 300. ஆட் பண்ணோம் அப்படின்னா 2,100 நம்ம என்ன பண்ணிருப்போம்? கலெக்ட் பண்ணிருப்போம். கலெக்ட் பண்ணது 2,100, which is called as output tax. கரெக்டா இல்லையா? வெரி குட். இப்போ எவ்வளவு பே பண்ணிருப்போம்? 3,000ல 10%னா 300, 6,000ல 10%னா 600. அப்ப மொத்தமா 900 நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னு கேட்டா பே பண்ணிருப்போம். அப்ப பே பண்ணது 900. கரெக்டா? அப்போ கலெக்ட் பண்ணது 2,100, பே பண்ணது 900. பே பண்ணது 900. அப்போ மைனஸ் பண்ணா 1,200 is the net tax to be paid to the government. Clear? We will pay 1,200 net tax to the government. Clear?
வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் கெட்டிங் எக்ஸம்ஷன்னா ஆக்சுவலி எக்ஸ்பிளமிட்டட் 3,500 கலெக்ட் பண்ணாங்க. அப்ப நெட்டா நீ 3,500 கவர்மெண்ட் கிட்ட பே பண்றதா கரெக்டான ஒரு ஆப்ஷன். ஓகே, ஆனா நீ இன்னொருத்தங்கிட்ட 1,200 பே பண்ணிட்ட போது நீ 3,500 கவர்மெண்ட் பே பண்ணி பிளஸ் இந்த 1,200 இன்னொருத்தன் பே பண்ண போறானா, அப்போ நீ கலெக்ட் பண்ணது 4,700 கேட்டா கிடையாதுன்னு அர்த்தம். அப்போ நீ உன்னோட லைபிலிட்டி 3,500 மட்டும் தான் நீ கவர்மெண்ட் பே பண்ணுவோம். இதான் உன் லைபிலிட்டி. அப்ப இன்னொருத்தர் மூலமா நீ 1,200 பே பண்றனா அந்த எக்ஸம்ஷனை கிளைம் பண்ணிக்கோ. எண்ட் ஆஃப் தி டே உன் கையில இருந்து 3,500 கவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்றதுதான் எண்ட் ஆஃப் தி டே கரெக்ட் பாயிண்ட். புரியுதா? கிளியரா? ஓகே. ஆனா இந்த கால்குலேஷன் இப்போ உனக்கு புரிஞ்சுச்சுல. ஆனா இந்த கால்குலேஷன்ல டேலில நம்ம பண்ண போறதுல அதுவே ஆட்டோமேட்டிக்கா பண்ணிக்கும். இப்ப நான் சொல்றேன்ல, இந்த இப்ப அவுட்புட் டாக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணும், இன்புட் டாக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணும், நெட் டாக்ஸை எப்படி கால்குலேட் பண்ணணும்னு இது எதையும் நீ இப்ப பண்ண போறது இல்ல. டாலியே ஆட்டோமேட்டிக்கா கால்குலேட் பண்ணி உன எவ்வளவு டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி காட்டணும். அதுக்கு எப்பெல்லாம் நீ சேல்ஸ் என்ட்ரி போடுறியோ அப்பெல்லாம் நீ என்ன பண்ணணும்னு கேட்டா அவுட்புட் டாக்ஸ ரெக்கார்ட் பண்ணணும். எப்பதான் நீ பர்ச்சேஸ் என்ட்ரி போடுறியோ அப்ப நீ வந்து இன்புட் டாக்ஸ ரெக்கார்ட் பண்ணணும். அப்படி இந்த ரெண்டு டாக்ஸையும் நீ பர்ஃபெக்டா ரெக்கார்ட் பண்ணிட்ட அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே அதுவே உனக்கு கால்குலேட் பண்ணி உன் லயபிலிட்டி எவ்வளோன்னு எடுத்து ஜிஎஸ்டியை காட்டி ஐ மீன் டாலியே உனக்கு காட்டிடும். அதை தான் நான் நெக்ஸ்ட் டீச் பண்ண போற கான்செப்ட். அப்ப இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு என்ட்ரி எப்படி போகணும் தெரியும், ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றதுக்கு என்ட்ரி எப்படி போகணும்னு சார் சொல்லி கொடுத்துட்டாரு. கரெக்டா இல்லையா? இப்ப நான் அது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி அவுட்புட் ரெக்கார்ட் பண்ணும், எப்படி இன்புட் ரெக்கார்ட் பண்ணும், எப்படி நெட் அமௌண்ட் அதுவே கால்குலேட் ஆகி உங்களுக்கு காட்டும், அது எல்லாமே நான் பெர்ஃபெக்டா இப்ப டீச் பண்ண போறேன். கிளியரா இருக்கீங்களா? Have you understood? Have you all understood? Have you all understood? இப்ப இல்ல, நெக்ஸ்ட் கிளாஸ் தான் நான் டீச் பண்ண போறேன். ஓகேவா? சோ இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ண போறேன். இந்த கான்செப்ட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உனக்கு இதெல்லாம் எப்படி டாலில போறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். சரியா? எஸ், பெர்ஃபெக்டா புரிஞ்சுச்சா உனக்கு இப்ப எல்லா கான்செப்டுமே? இந்த கால்குலேஷன் எப்படி நம்ம போட போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து நான் டீச் பண்ண போறேன். புரியுதா? ஓகே ஓகே, தேங்க்யூ கைஸ், பை பாய்.